ப்ரிப்போசிஷன்ஸ் பற்றி இன்றைக்கி ஹிந்தியில் கற்றுக்கலாம். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்ன, ஒரு பொருள் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத பற்றியோ, எந்த டைரக்ஷனில் ஒரு செயல் நடக்குது, எந்த டைமில் நடக்குது, ஒரு பொருள் எந்த பொசிஷனில் இருக்குன்றத பற்றியோ, அந்த நவுனை மற்ற சென்டென்ஸோட இணைக்கிறதுக்கோ ப்ரிப்போசிஷன்ஸ் உதவுது. ஒரு பொருளையோ செயலையோ விவரித்து சொல்கிறது ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பர் மேலே அப்படின்னு அர்த்தம். டேபிள் மேலே, ஃபேன் மேலே, மேலே ஒரு பொருளோட பொசிஷனை சொல்கிறது பர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பென் மேஸ் பர் ஹை அப்படின்னா பேனா மேஜை மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். கீழே அப்படின்றதுக்கு நீச்சே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். பால் டேபிள் கீழே இருக்குது. கேந்த் மேஸ்கே நீச்சே ஹை அப்படின்னு அர்த்தம். கே நீச்சே அப்படின்னா கீழே. மே அப்படின்னா உள்ள, இன்சைடு அப்படின்னு அர்த்தம். பாக்ஸ் மே கியா ஹை அப்படின்னா பாக்ஸுக்கு உள்ளர என்ன இருக்குது, மேன்னா உள்ளர அப்படின்னு அர்த்தம். சே அப்படின்னா இருந்து, எதிலிருந்து ஒரு பொருள் செய்யப்படுகிறது, அதான் சே. வஹ் பஸ்ஸு சே ஆயா, அவன் பஸ்ஸுலேருந்து வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளோட சோர்ஸை குறிக்கும். கோ, கோ அப்படின்னா ஒரு பொருள் கூட சேர்ந்து இக்கு இல்லை வை இந்த ரெண்டு வேர்டும் வரும். அவனுக்கு, அவனை. இந்த இக்கு வை இதுக்கு தான் ஹிந்தியில் கோன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். மைனே ராதா கோ புலாயா அப்படின்னா நான் ராதாவை கூப்பிட்டேன். அந்த வை அதுதான் கோ அப்படின்ற வேர்டு. கான்னா உடைய, ஒரு ஆண்பாலை குறிக்கிற இடத்துல கான்ற வேர்டை குறிக்கலாம். ஆண்பால்னு எதை சொல்கிறோன்னா கர், கர் வீடுன்றதை ஆண்பாலை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். யஹ் ராம் கா கர் அப்படின்னா இது ராமினுடைய வீடு, அந்த உடைய அதுதான் கா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ, கீன்றது பெண்பாலை குறிக்கிறது. இங்கே புக்குன்றது பெண்பாலாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யஹ் சீதா கி கிதாப் ஹை, இது சீதாவினுடைய புக்கு. கே அப்படின்றதும் உடைய தான், ப்ளூரல் வரக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். வஹ் பச்சோं के गिलौने है, गिलौने பொம்மைகள் ப்ளூரல். ஸோ கே. ஓகேங்களா? கேன்றதும் உடைய. கா கி கே இது மூணும் உடைய அப்படின்னு அர்த்தம். தக், தக்னா வரை, டைம் லிமிட்டை குறிக்கும். இது வரையிலும் அது வரையிலும் அப்படின்ற டைம் பீரியட், நம்ம செய்கிற செயலோட டைம் பீரியடை குறிக்கிறது தான் தக். மைங் ஷாம் தக் படுங்கா, நான் ஈவினிங் வரை படிப்பேன். நான் 8 மணி வரை உடற்பயிற்சி செய்வேன். அந்த வரை அப்படின்றது தான் தக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சாத், சாத்னா உடன், என்னுடன், உன்னுடன், அந்த உடன்ற வேர்டுக்கு தான் ஹிந்தியில் சாத். மைங் தோஸ்தோं के साथ गया, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். அந்த உடன், கூட அப்படின்றது தான் சாத். என்னோட சாப்பிடுங்க, என்னுடன் சாப்பிடு, அந்த உடன். மேரே சாத் காவோ, சாத்னா உடன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பினா அப்படின்னா இல்லாமல், அதை தவிர அப்படின்றோம்ல, அந்த தவிர தான் பினா. வஹ் சாய் பினா சீனி பீத்தாகை அப்படின்னா அவன் சர்க்கரை இல்லாமல் டீ குடிப்பான். இல்லாமல், தவிர, அதான் பினா அப்படின்னு அர்த்தம். பாத், பாத்னா பிறகு, ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலுக்கு பிறகு. கானா கானே கே பாத் ஆவோ, சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வா. பிறகு அப்படின்றது தான் பாத் அப்படின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபஸ்ட், இந்த ரெண்டு மீனிங்க்கு பகலே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். முன்னால் இல்லைன்னா முதலில் அப்படின்னு வரும். கானா கானே சே பகலே ஹாத் தோலே, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவு. அந்த முன்னாடின்றதுக்கு பகலே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். வீட்டின் முன்பு கார் நிற்கிறது. கார் கர்கே பகலே கடிகை, அந்த முன்பு அப்படின்றதுக்கு பகலே. பீச்னா இடையில், மிடில் பொசிஷனை குறிக்கும். வஹ் தோ லோகோं के बीच खड़ा है, அவன் 2 பேருக்கு இடையில், நடுவில் நிற்கிறான். இடையில் இல்லைன்னா நடுவில்ன்றதுக்கு பீச் அப்படின்றத நம்ம குறிக்கிறோம். பாஸ்னா அருகில், பக்கத்தில் இருக்குது. மேரா கர் ஸ்கூல் கே பாஸ் ஹை, என் வீடு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்னா இடம், என்னிடம், அந்த இடம்ன்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். மேரா பாஸ் ஏக் கலம் ஹை, என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. அந்த இடம் அல்லது அருகில் இந்த 2 மீனிங்குமே பாஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தூர், தூர்னா தூரத்தில்.
ஸ்டேஷன் யஹா சே தூர் ஹை. ஸ்டேஷன் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. டிஸ்டன்ஸை குறிக்கிற வேர்டு தான் வந்து தூர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்தர். அந்தர் அப்படின்னா உள்ளே. கிருப்பையா அந்தர் ஆயியே, உள்ளர வாங்க அப்படின்னு சொல்கிறது. உள்ளர அதாவது மூமெண்ட்டை குறிக்கிறதுக்கு அந்தர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். மேம் அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ளர அப்படின்றதுக்கு மேம் யூஸ் பண்ணலாம். பாகர்னா வெளியே. பச்சே பாகர் கேல் ரஹே ஹை. குழந்தைகள் வெளியே விளையாடுகிறார்கள். வெளியேன்றது ஒரு பொசிஷனை குறிக்கும். அவுட் சைடு பொசிஷனை குறிக்கிறதுக்கு பாகர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். இதோட நெக்ஸ்ட் செட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.